மேம் இப்ப நீர்க்கட்டினாலும், பிசிஓஎஸ்னாலும், பிசிஓடினாலும் ஒண்ணுதானா? இல்ல வேற வேற டெர்ம்ஸ்? இப்போ நீர்க்கட்டி அப்படிங்கும்போது அது வந்து ஒரு ஒரு பிளாங்கெட் டேர்ம். இப்போ பிசிஓஎஸ் அந்த நீர்க்கட்டிக்குள்ள தான் வரும். ஒரு சிம்பிள் சிஸ்ட் அதுவும் அந்த நீர்க்கட்டிக்குள்ள தான் வரும். ஒரு லேமன் டேர்ம்ல நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லும்போது ஒரு நீர் கோர்த்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த மாதிரி சொல்றோம். பட் பிசிஓஎஸ் பிசிஓடிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்போ பிசிஓஎஸ் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், பிசிஓடிங்கிறது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். இப்போ இந்த சிண்ட்ரோம் சொல்லும்போது நம்ம ஓவரியை பற்றி மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் இது ஓவரி சம்பந்தமான விஷயம் கிடையாது. இது வந்து நம்ம அதனால நிறைய உடம்புலையும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தும். அதனால தான் அதோட பெரிய டேர்முங்கிறது பிசிஓடி. ஓகே, ஒரு கொலாட்ரல் அப்ரோச்சா இதை வந்து பண்ணணும். இது வந்து நம்ம வந்து ஓவரி அப்படின்னு நம்ம கன்ஸ்ட்ரைன் பண்ணி இது வெறும் பீரியட்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ப்ராப்ளம் வந்து லாங் ஸ்டாண்டிங்கே இருந்துகிட்டே இருந்தால் நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஒபிசிட்டினால மற்ற இஷ்யூஸ் ஏற்படுறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஹோல் பாடியையுமே அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம்.